தமிழ்நாட்டை அதிர வைத்த கொடூரமான ஒரு வழக்கில் இன்று முக்கிய தீர்ப்பு வெளியாகியுள்ளது. சென்னை குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்த அபிராமி டிக்டாக்கில் பிரபலமானவர். இவர் தனது 2 குழந்தைகளை கள்ளக்காதலுக்காக கொன்ற வழக்கில் குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கடந்த 7 ஆண்டுகளாக இந்த வழக்கு நீடித்து வந்தது. சென்னை குன்றத்தூர் 3ஆம் கட்டளை பகுதியில் அபிராமி கணவர் விஜய் மற்றும் 2 குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தார். அபிராமி டிக்டாக் மற்றும் சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் பதிவு செய்து பிரபலமடைந்தவர். அவருக்கு அருகிலுள்ள பிரியாணி கடையில் வேலை பார்த்த மீனாட்சி சுந்தரத்துடன் கள்ளக்காதல் ஏற்பட்டது. இது கணவருக்கு தெரிந்ததும் தம்பதியரிடையே இடைவெளி ஏற்பட்டது. குழந்தைகள் தடையாக இருப்பதாக நினைத்த அபிராமி 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி அன்று தனது 2 குழந்தைகளுக்கும் தூக்க மருந்து கலந்து பாலை கொடுத்து பின்னர் தலையணையால் அழுத்தி கொன்றார். கணவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் மீனாட்சி சுந்தரத்துடன் தப்பிச் சென்றார். குழந்தைகளை இறந்த நிலையில் கண்ட கணவர் விஜய் உடனடியாக குன்றத்தூர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். போலீசார் விசாரணை மேற்கொண்டு அபிராமி மற்றும் சுந்தரத்தை கோயம்பேடு பஸ் நிலையத்தில் கைது செய்தனர். இருவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கு காஞ்சிபுரம் மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. 22 சாட்சிகள் வாக்குமூலம் அளித்தனர். அபிராமியின் ஜாமீன் மனு 2018 மறுக்கப்பட்டது. வழக்கு தொடர்ந்து 7 ஆண்டுகள் விசாரணைக்கு உட்பட்டது. இதனைத் தொடர்ந்து குற்றஞ்சாட்டப்பட்ட அபிராமி மற்றும் பிரியாணி கடைக்காரர் சுந்தரம் ஆகிய இருவருக்கும் காஞ்சிபுரம் மகளிர் நீதிமன்றம் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 2 நிரபராத குழந்தைகளை திட்டமிட்டு கொன்ற கொடூரத்திற்காக நீதிமன்றம் மிக கடுமையான தீர்ப்பை வழங்கியுள்ளது. இது சமூகத்தில் பெரும் எதிரொலியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கு ஒரு குடும்பத்தை எப்படி சமூக ஊடகங்கள், தவறான உறவுகள், மனநிலை எல்லாம் சேர்ந்து சிதைத்துவிடக்கூடும் என்பதற்கு ஜீவகாருண்யம் இல்லாத எடுத்துக்காட்டு. 2 நிரபராத குழந்தைகளின் உயிர் சமூக நீதியை கேட்கும் ஒரு மௌன குரல்.